வணக்கம் நண்பர்களே. இப்போ பாய் வீட்டு பிரியாணி ஈஸியாக செய்கிறது எப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லி கொடுத்த அந்த ஒரு டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணேன். உண்மையிலேயே ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் அதே டேஸ்ட் வந்தது. அது என்னென்னா, எல்லாமே யூஷுவலாக செய்கிற மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இல்லாமல் அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூஷுவலாக எண்ணெய், நெய் ஊற்றிட்டு கூட வந்து பட்டை இலை மட்டும்தான் நான் போடுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பட்டை இலை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டு தாளித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிடணும். வதக்கின உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்ம தேவைக்கான மிளகாத்தூளை போட்டுடணும், உப்பு போட்டுடணும், மஞ்சத்தூள் போட்டுடணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஒரே ஒரு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு மொத்தமாக போட்டுட்டு அதை சும்மா 2 வதக்கிட்டு தயிர் போட்டுடணும். தயிரை வந்து லாஸ்ட்டில் போடக்கூடாது, அந்த வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே போடணும். இது ஒரு டிப்ஸு. இது போட்ட உடனே கறியெல்லாம் போட்டு நம்ம நல்லா விசில் வச்சு வேக வச்சிடணும். ஒரு 5 விசில் 3 விசில் வச்சாலே போதும். இது இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரிசி போடுறோமா, அரிசி போட்டுட்டு நல்லா இது லெமன் ஜூஸ் விடணும். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு விசில் போடவே கூடாது. குக்கரில் செய்கிறதா இருந்தால் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த அரிசியில் விசில் போடவே கூடாது. விசில் போடாமல் இருந்தால் தான் அந்த தம் பிரியாணி, அந்த நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரை மட்டும் மூடிடுங்க. மேலே அந்த தம் போடுறதோ வெயிட் போடுறதோ எதுவுமே வேண்டாம். சும்மா குக்கரை மூடிட்டு விசிலே போடாமல் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி விசில் போடாமல் ஸ்டவ்வில் வச்சுருங்க. வச்சு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த ஜூம் வருது பாருங்கள். வரும்போது லைட்டாக ரொம்ப இல்லாமல் மீடியம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் சூப்பராக நல்லா பொலன்னு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, வெங்காயம் வதக்கும் போதே தனி மிளகாத்தூள் போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போதே தயிர் போட்டுடணும். ரைஸ் போட்ட உடனே விசில் போடக்கூடாது. அதுதாங்க, லென்த்தாக போவேணான்னு பார்த்தேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.